எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நாம் இப்போ தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக சமூக வலைத்தளங்களில் பரவிட்டுருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லார் மத்தியிலையுமே மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா மற்றும் த்ரிஷா அவர்கள் இருவரும் பேசின ஃபோன் ஆடியோ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அந்த குறிப்பிட்ட தகவலை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். எதனால் இது இவ்வளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, அதில் என்ன இருக்குது, என்ன பேசியிருக்கிறாங்க, அந்த தகவலில் இருக்கிறதை பற்றி எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டு இது குறித்து ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா நேயர்களே, ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு தளபதி விஜய் மனைவி டைவர்ஸ் நியூஸ் பற்றின பல முக்கியமான விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட தகவலில் இருந்து வெளியே வந்ததுனால ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொண்டு தளபதி விஜயும் மனைவி சங்கீதா அவர்களும் சேருவார்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியாக தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படி அடுத்தடுத்து பல முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம், தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் குறித்து தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசாத நபர் அப்படின்னு யாருமே கிடையாது, பேசாத யூடியூப் சேனல் அப்படின்னு எதுவுமே கிடையாது, பேசாத அரசியல் தலைவர்களோ பேசாத அரசியல் விமர்சகர்களோ யாருமே கிடையாது. எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 70% பேர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு தனிப்பட்ட விஷயம், எந்த குடும்பத்தில் தான் சண்டை கிடையாது. அதாவது வருடத்திற்கு நம்முடைய தமிழகத்தில் மட்டுமே எத்தனையோ லட்சம் டைவர்ஸ் அப்ளை ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் மனைவி அப்ளை பண்ண டைவர்ஸை பற்றி மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பூதாகரம் ஆக்குறாங்க அப்படின்னு ஒரு 70% பேர் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 30% பேர் இப்படிப்பட்ட ஒரு பூதாகரமான பிரச்சனை கிளப்பின அந்த 30% பேர் அந்த ஆளும் தரப்பினர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் அப்படிப்பட்டவர், தளபதி விஜய் அவர்கள் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கீழே இறக்க முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம், இந்த தளபதி விஜய் மனைவி டைவர்ஸ் விஷயம் சரியாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி வந்ததுக்கு கூட இந்த ஆளும் தரப்பினர் தான் காரணம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப ஆனால் இதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளும் தரப்பினர் இப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்ததுக்கு காரணம் தளபதி விஜயுடைய ஒவ்வொரு வீட்லேயும் அவரை தன்னுடைய மகனா அண்ணனா தம்பியா நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு கெத்தை குறைச்சிரும் இந்த குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னு நினச்சி தான் சரியா எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி எடுத்தாங்க. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவங்களுக்கு எதிராகவும் இந்த ஆளும் தரப்பினருக்கு எதிராகவும் தளபதி விஜய்க்கு மேலும் ஆதரவையும் ஏற்படுத்தியிருக்கு. கடந்த ஒரு 4 நாட்களா 5 நாட்களா தளபதி விஜய்க்கு ஆதரவாக தான் எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்களே தளபதி விஜய் அவர்களுக்கு PR வேலையை பார்த்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு, அவங்களே கேடு வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படிதான் சமூக வலைத்தளங்களில் அரசியல் விமர்சகர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இப்படியெல்லாம் இருக்கும்போது தளபதி விஜய் மற்றும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இருவரும் பிரிந்தது உண்மையாலும் பார்த்தீங்கன்னா உண்மையான தொண்டர்கள் மத்தியில் மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப முக்கியமாக பெண்கள் மத்தியில் மிக பெரும் அளவுக்கு கவலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு பெண்களுமே தளபதி விஜயும் மனைவியும் பிரிந்தது எங்களுக்கு மிக பெரும் அளவுக்கு வருத்தமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக தளபதி விஜய் அவர்களுடைய எலெக்ஷன் டைமில் இப்படி அவருக்கு குடும்பத்தில் இருந்தே பிரச்சனை வருமா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு மிக பெரும் அளவுக்கு கவலையாக இருக்கிறாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயுடைய தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதற்கெல்லாம் எங்கள் தலைவர் ரொம்ப சளைத்து போகவே மாட்டார், நாங்கள் அவர் கூட உறுதுணையாக இருப்போம், எப்பயுமே அவரை விட்டு நாங்கள் போகவே மாட்டோம், அது சரி தவறு அப்படிங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் எதுக்காக அரசியலுக்கு வந்தார்? இந்த ஒரு 75 ஆண்டு கால திராவிட கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு தமிழகத்துக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கணும், தமிழகத்துக்கு மீண்டும் ஒரு புத்துயிரை கொடுக்கணும் அப்படின்னு தான் தமிழகத்துடைய அரசியலுக்கு வந்தார். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் அவர் கூட எப்பயுமே கடைசி வரைக்கும் நிற்போம் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞர்களும் தொண்டர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இப்படி இருக்க நேயர்களே, என்னதான் டிவிக்கு தொண்டர்கள் இந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாலும் தளபதி விஜய் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களான அப்பா, அம்மா, தளபதி விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் இவங்க எல்லாருமே மிக பெரும் அளவுக்கு வருத்தத்தில் இருக்கிறாங்க. என்னதான் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் தமிழகம் தான் தன்னுடைய குடும்பம் அப்படின்னு நினைச்சாலும் இவருடைய அப்பா அம்மாவுக்கு இவர் தான் குடும்பம், இவர் தான் எல்லாமே அப்படி இருக்கிறதுனால மிக பெரும் அளவுக்கு வருத்தத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக தளபதி விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும் மேரேஜ் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அவங்களுடைய அப்பா அம்மா தான். அதனால் மிக பெரும் அளவுக்கு வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை நம்மளால தான் நம்முடைய பையனுடைய வாழ்க்கை வீணாகிடுச்சோ அப்படின்னு மிக பெரும் அளவுக்கு இப்போ கவலையில் இருக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விவாகரத்தால் மிக பெரும் அளவுக்கு கவலையில் இருக்கிறது தளபதி விஜய் கிடையாது, தளபதி விஜயுடைய அப்பா அம்மா தான். அவங்கள மனசை தேத்துறதுக்காகவே பல பேர் இப்போ தளபதி விஜயுடைய அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் தன்னுடைய மாநாடுக்கு இப்போ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய நெருங்கிய தோழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த மனுவை பார்த்தோம், சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டுருக்கிற அந்த மனுவை பார்த்தோம். அந்த மனுவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. என்னதான் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் எனக்கு நெருங்கிய தோழியாக இருந்தாலும் அண்ணன் தளபதி விஜயை பற்றி அப்படி பேசுகிறது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், சங்கீதா அவர்களுக்கும் தெரியும். ஆனால் சங்கீதா அவர்கள் எதனால் இப்படி அந்த மனுவில் அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்க நேயர்களே, இப்போ சோசியல் மீடியாக்களில் ரொம்பவே வைரலாக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா மற்றும் த்ரிஷா அவர்கள் இருவரும் பேசிக்கிட்ட ஆடியோ பற்றின தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் தன்னை முழுக்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சங்கீதா அவர்கள்கிட்ட கேட்டதாகவும், அதற்கு சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை மன்னிக்கிறது இடத்துல நான் கிடையாது, உங்கள் இடத்துல கிடையாது. எந்த ஒரு பெண்ணுக்குமே தளபதி விஜய் அவர்களை பிடிக்கும். ஒருவேளை அவருக்கு பிடித்த மாதிரி நான் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அவருக்கு பிடித்த அளவுகளை நான் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவருக்கு பிடித்த மாதிரி நான் நடந்துக்காமல் இருக்கலாம், எனக்கு தெரியல. உங்களை ஏதோ அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனடியாக த்ரிஷா அவர்கள் குறுக்கில் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதாகவும், அதற்கு தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இல்லை இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, உண்மையாலும் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 வருட காலங்களாக என்னுடைய கணவர்கிட்டயே நான் பேசாமல் இருக்கிறேன், அதுதான் எனக்கு மிக பெரும் அளவுக்கு கவலையாக இருக்குது. மற்றபடி எனக்கு இப்படி சொல்கிறதுலாம் மிகப்பெரிய அளவுக்கு கவலையாக கிடையாது. நான் இந்த மாதிரி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண விஷயம் அவரை மிக பெரும் அளவுக்கு காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் பேசியிருக்கிறதாகவும் அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. இதுதான் இப்போ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த குறிப்பிட்ட தகவலை பார்த்த ரசிகர்கள் யார் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட சொல்ல முடியாமல் அளவுக்கு, புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிறப்ப நான் பெரும்பாலானோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் எலெக்ஷனுக்கு சரியாக 30 நாட்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்களால கிளம்புனுச்சா, இல்லை இது அரசியல் தரப்பினரால் கிளம்புனுச்சா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவங்களால பிளான் பண்ணப்பட்டு பண்ணியிருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய தவறு. தளபதி விஜய் அவர்கள் என்றைக்கும் மன்னிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களால் சரியாக பிளான் பண்ணப்பட்டு எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி இது நடைபெற்றுச்சா, இல்லை அது தூண்டுதல் பேரில் இருந்தால் கூட இது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணப்பட்டுச்சா, இல்லை அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி இப்போ அந்த குறிப்பிட்ட தரப்பினர் இதை பரப்பிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த ரெண்டில் எது உண்மையோ அதை பொறுத்து தான் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறது தெரிய வரும். நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.